என்னைக்கு உன்னோட சேனல் வந்து ஹெல்த் ஃபோக்கஸ்டான சேனலா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்ல. ஆக்சுவலா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஹெல்த் ரிலேட்டடா நெறைய வீடியோ போடணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அத தவிர எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோல நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஐய சுத்தி ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் மாரி இருக்குல்ல, எனக்கு இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்குல்ல, அது எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஆக்சுவலா இந்த இஷ்யூ வந்து எனக்கு இருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து என்ன ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சு, அதாச்சும் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நான் பார்த்த கேவலமாக இருந்துச்சு, கண்ணாடியெல்லாம் பார்த்தா ஐயோ என்ன டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்ட்டு பயந்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ எக்ஸாக்டாக உங்களுக்காக தான். என் வர ஸ்டிக் பண்ணுங்க. ஆக்சுவலாக கேஸ், நான் ஏன் இதை பற்றி இவ்வளோ கேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இன்டர்ன்னு பெங்களூர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஹெச்ஆருக்குன்னு பார்த்தா கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கும். அதாச்சும் அவங்க கண் வந்து உள்ளே போயிருக்கும். அப்படியே கண்ணை சுற்றி பார்த்தா பிளாக்காக இருக்கும். அவங்க கண்ணை பார்த்தா கேவலமாக இருக்கும் உண்மையாக சொல்ல போனால். ஆனால் அவங்கள பார்த்தா அழகாக இருப்பாங்க. என்னடா அழகாக இருக்காங்க, அவங்க கண் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு பார்த்து எனக்கு அப்போ ஒரு பயம் இருந்துச்சு. ஓகே, டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் நம்ம அழகாக இருந்தாலும் கேவலமாக தான் தெரியும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஜாப் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃபினான்ஸ் செக்டரில் ஒருத்தங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தா 5 இயர்ஸாக ஃபினான்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கண்ணை பார்த்தா அப்படியே கண் அப்படியே உள்ளே போயிருக்கும். அவங்களும் அழகாக தான் இருப்பாங்க. பட் அவங்களோட கண்ணு உள்ளே போயிருக்கும். அவங்க கண்ணை சுற்றி பிளாக்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ இந்த மாதிரி ஆகிடுமோ, இந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது, பார்த்தா கேவலமாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த டார்க் சர்க்கிளுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்ட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் அழகாக இருந்தும் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்கள பார்த்தா கேவலமாக இருக்கான்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் அது கமெண்ட்டில். கைஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பாடியில் ரொம்ப சாஃப்டான ஒரு டிஷ்யூ, ஒரு சாஃப்டான பிளேஸ் எதுன்னு பார்த்தா நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற அந்த மசில்ஸ் தான். வேணா தொட்டு பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வேற எங்கன்னா கூட தொட்டு பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. பட் உங்களோட கண்ணை சுற்றி தொட்டு பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி சாஃப்டாக இருக்கிற அந்த மசில்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரெஷர் தேவையில்லாமல் ஒரு சில விஷயத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஸோ நம்ம ஐக்கு வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கறத ஃபர்ஸ்ட்டு தடுக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அந்த ரெமெடி தான். பட் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டோம். அது என்னன்னா, நம்ம ஐக்கு வந்து நல்ல ரிலாக்ஸ்லாம் கொடுக்கணும், நல்லா அந்த ப்ரெஷரெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 6 to 8 ஹவர்ஸ் நல்லா தூங்குனாங்கன்னா, அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து தூங்குனாங்கனாலே போதும். நம்ம ஐ வந்து நல்லா ரெஸ்ட்டாக இருக்கும். தேவையில்லாமல் அந்த ப்ரெஷருக்கு ஐகெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம ஐ வந்து நல்லா நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா தூங்குனாங்கனாலே போதும். இந்த மோஸ்ட்லி 90% ஆஃப் டைம் வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தூங்கவும் மாட்டேன், ஆனால் டார்க் சர்க்கிள்ஸும் ரிமூவ் ஆகணும் அப்படின்னீங்கன்னா சத்தியமாக அது வேலைக்கு ஆகுது. ஸோ போய் நல்லா தூங்குனீங்கனாலே போதும், மோஸ்ட்லி உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அப் டு 90% ஆஃப் டைம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாலே போதும், உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் மோஸ்ட்லி ரிமூவ் ஆகிடும். கைஸ், அடுத்த ஒரு விஷயம், எப்படி இந்த டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்ணலான்னு கேட்டால், இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை வந்து யாருமே செய்ய மாட்டீங்க. அது என்னன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த ஃபோன் தான் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரதுக்கான ஒரு மேஜர் ரீசன். ஒரு நாளைக்கு 6 to 10 ஹவர்ஸ் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு டார்க் சர்க்கிள்ஸ் வருதுன்னு சொன்னால் அது எப்படி மக்களே? கண்டிப்பாக இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எதனால் வருதுன்னா, ஓவரான ஸ்க்ரீன் யூசேஜால் மட்டும்தான் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய பேருக்கு வருது. ஸோ இந்த ஃபோன் யூசேஜ் எவ்வளோ நீங்கள் வந்து தடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் அந்த ஃபார்ம் ஆகிறது நீங்கள் தடுக்கலாம். ஃபோனை எடுத்திங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு உட்காந்துட்டு மணிக்கணக்கில் அந்த ஹைக்கு வந்து ரிலாக்ஸே கொடுக்காம வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் போயிட்டுருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த டார்க் சர்க்கிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக கைஸ், இந்த டார்க் சர்க்கிள் எனக்கு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, நான் சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது இந்த 10th 12th படிக்கும்போது நிறைய படிப்பேன். நிறைய படிப்பேன். அந்த மாதிரி புக்கில் படித்து அந்த ஐஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அப்போது டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் என் கையில் வந்தது. உட்காந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படின்னு தேய்ச்சி அந்த டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் பெருசாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாப் செஞ்சுட்டு இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு 8 to 10 ஹவர்ஸ் இந்த ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறதுனால இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம எல்லாருமே டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன் டைமை குறைச்சி தான் ஆகணும்.
கைஸ் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த தப்பை தான் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அது என்னன்னா, இந்த டார்க்கான பிளேஸில் நைட்டில் உட்காந்து ஃபோன் லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஒரு டார்க்கான பிளேஸில் இருக்கீங்க, ஒரு இருட்டிலலாம் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஃபோனை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வேணால் லைட்டை போட்டு கூட யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி இருட்டில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இருட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐக்கு இருக்கிற ப்ரெஷர் வந்து வேறு லெவலில் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் டார்க் சர்க்கிள்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். கைஸ் அதுக்கப்புறம் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது என்ன ஒரு டிப் என்னென்னா, நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, கொஞ்சம் கோகோனட் ஆயிலை எடுத்து அந்த ஆயிலை எடுத்து அந்த நம்ம கண்ணுக்கு அந்த டார்க் சர்க்கிளெல்லாம் இருக்கு இல்லையா, அது பக்கம் அப்படியே லைட்டாக தடவி விட்ருங்க. ஒரு 1 hour 1.5 hour விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த டார்க் சர்க்கிள் வந்து மேபி கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இது வந்து கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் ஓகே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆலோவேரா ஜெல் இருக்குது இல்லையா, அந்த ஆலோவேரா ஜெல்லை எடுத்து அப்படியே வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ் மேலே அப்ளை பண்ணுவாங்க. அப்படியே அப்ளை பண்ணாலும் குறையுது அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணதில்லை. நான் வந்து கோகோனட் ஆயிலை மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். வேணால் நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல்லை கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம், அது குறையிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெமெடி என்னன்னா, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். போய் ஒரு குக்கும்பர் அதாச்சும் ஒரு வெள்ளரிக்காயை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணி 2 பீஸ் எடுத்து கண்ணில் வச்சுட்டு ஒரு 20 minutes அப்படியே படுத்துருங்க. நம்ம கண்ணுக்கு இருக்கிற அந்த ஹீட்டு அந்த தேவையில்லாத விஷயம்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகி கண் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு 20 minutesக்கு அப்புறம் தூக்கி போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐஸ் சர்க்கிள்ஸ் வந்து குறையிறதா சொன்னாங்க. நான் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் குக்கும்பர் வாங்க நம்மக்கிட்ட மணி இல்லைன்னு அதை விட்டுட்டேன். ஸோ வேணால் இந்த விஷயத்தை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி இதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் என்னென்னா, நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட்டடாக இருந்தால் இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அடிக்குமேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து ட்ரிங்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நார்மலாக எப்பயும் தண்ணி குடிச்சிருவேன். ஸோ அதை பற்றி நான் வந்து அவ்வளோ கேர் பண்ண மாட்டேன். ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்டரும் கொடுக்கணும் பாடிக்கு. அதாச்சும் வாட்டர் வந்து நல்லா எடுத்துக்கணும். பாடி வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ஓகே ஆகுதா இல்லையான்னு தெரியல. பட் ஸோ அந்த தண்ணியும் கொஞ்சம் குடிச்சு விட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருந்தால் அது ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கைஸ் இந்த விஷயத்தை செஞ்சால் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் குறையும் அப்படின்னு எனக்கு தெரியும். அது என்னென்னா, நம்ம வந்து சன்லைட்டில் வந்து அதிகமாக போகாமல் இருந்ததுனாலே இந்த டார்க் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் தடுக்கலாம். நம்ம நல்லா வெயிலில் நடந்துட்டு அந்த நல்லா கண்ணுக்கே வந்து வெயிலெலாம் அடிக்கலையா, அந்த மாதிரி வெயிலில் நடந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சன்லைட்டில் போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி சன்லைட்டில் அந்த வெயிலில் தான் இருப்போம். அதனால தான் வார்ம் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ சன்லைட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஒரு சிலர் வந்து சன்ஸ்க்ரீம் அதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ சன்லைட் அவாய்ட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். கைஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பண்ணுவோன்னா, நான் அதாச்சும் வந்து ஒரு நாளைக்கு குளிக்க கூட மாட்டேன். பட் ஒரு நாளைக்கு 3 to 5 times வந்து ஃபேஷை வந்து வாஷ் பண்ணிடுவேன். என்னப்பா சொல்கிறேன்னா, ஆமாம் கைஸ், நான் வந்து அடிக்கடி போய் ஃபேஷை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். அதாச்சும் நம்ம கண்ணில் அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நம்ம ஐக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கறதுக்கு வாட்டரில் போய் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த குறையும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். வேணால் தொட்டு பாருங்கள், கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ அது குறைக்கணுன்னா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, மோஸ்ட்லி நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி லேப்டாப் யூஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் வீடியோ பார்க்குறதுக்கு, ஏதாச்சும் படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணுன்னா மோஸ்ட்லி லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள். ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன ஸ்க்ரீன்ன்றதுனால ஐக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகும். ஸோ வந்து மோஸ்ட்லி லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெஷர் குறையிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. கைஸ் என்ன தான் இருந்தாலும் 2 விஷயத்தை செஞ்சிங்கன்னா போதும், அது வந்து ரிமூவ் ஆகிடும். நல்லா தூங்கினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் லேப்டாப் யூசேஜ் குறைச்சிங்கன்னா போதும். மோஸ்ட்லி வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அதாச்சும் நான் நல்லா தூங்கி எழுந்து பார்த்தேன்னா இந்த கண்ணுக்கெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தினமாக அதாச்சும் கொஞ்சம் கொலன்னு இல்லாமல் நல்லா இருக்கும். பட் நல்லா தூங்காமல் கண்ணுக்கு ஓவர் ப்ரெஷர் கொடுக்கும்போது இங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொலன்னு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். ஸோ வந்து நல்லா தூங்குறது, இந்த ஃபோன் யூசேஜை குறைக்கிறது, இது ரெண்டும் பண்ணால் மோஸ்ட்லி வந்து இந்த கண்ணை சுற்றி இருக்கிற அந்த டார்க் சர்க்கிள்ஸ் கண்டிப்பாக போயிடும். இதை தான் நான் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சம்டைம்ஸ் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் நான் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறது. இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே மோர் தென் எனஃப். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அக்கா, தம்பி, தங்கச்சி யாருக்காச்சும் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் போட்டு விடுங்க. அதை விட முக்கியமாக ஒரு பொண்ணு அழகாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு அப்படியே டார்க் சர்க்கிளெல்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டா டார்க் சர்க்கிளை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.
டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சான்னு அடிக்கடி கண்ணாடி எடுத்து பார்ப்பேன். ஆனால் அது போயிருக்குது. பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கும். சரி ஃபோனில் வந்து ஃபில்டர்லாம் இருக்குது, ஃபில்டர் போட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம், டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இழுக்காத மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்பேன். ஃபில்டர் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே அதுலேயும் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். ரொம்ப சேடாக இருக்கும். போங்க மக்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யாருக்கு நடந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.